ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ரிவ்யூ எதுக்காக இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக விடாமுயற்சி படத்தோடைய ட்ரெய்லர் வந்தது. இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டு இருந்தது. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் காமிக்கப்பட்ட ஒவ்வொரு சீனுமே இந்த படத்தில் இருக்க சீனோட சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதனால இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மூவி ரிவ்யூ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி அண்ட் ஏமி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடான ஏரியா. அந்த ஏரியால ஆள் நடமாட்டமே இருக்காது அண்ட் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு ஆளோட பேச்சுவார்த்தை தகராறாகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட காரு பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. இந்த நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க அப்போ ஒரு ட்ரக் டிரைவர் ட்ரக்ல இருந்து இறங்கி வராரு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஏதாவது மெக்கானிக்கை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோ அதெல்லாம் வேணாம், இந்த காரோட இன்ஜின் சூடானனால தான் இது நின்றுருக்கு, இது கொஞ்ச நேரத்திலே கூல் ஆகிடும், அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு அவர் ஒய்ஃப் நான் அங்கே ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணுறேன், இவர் கூட போய் இறங்கிடுறேன், நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரக்கு டிரைவர் கூட போகிறாங்க. அதோட அவ்வளோதாங்க, அவங்க ஒய்ஃபை அதுதான் கடைசியாக பார்க்க போகிற தருணம்னு அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்கே வரவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த ஒன்லைனை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த அளவு பரபரப்பான படம்னு சொல்லி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் சொல்லலாம். இந்த படம் ரொம்ப 1 hour 40 minutes தான் ஓடும். ஸோ அதுக்குள்ளே இவங்க கிறிஸ்பாகவே அந்த படத்தை எடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்தில் டோட்டலாகவே ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் இருக்குன்னே பார்த்துக்கோங்களேன். அதை வச்சே இவங்க எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கதைக்களத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் ஹீரோயினாக ப்ளே பண்ண கர்ட் ரசல் அண்ட் கேத்லின், இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப்பும் இருந்தது இந்த படத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியிலே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் ரொம்பவே பாசிட்டிவாக பட்டது. ஸோ இந்த படத்தை விடாமுயற்சியில் எடுத்தாங்க அப்படின்னா அப்படியே எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும் படம். அண்ட் இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து இந்த படத்தில் ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரங்க எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸாகவே போகும் ஸ்க்ரீன் பிளே. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், அந்த சீக்வன்ஸும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடும். பட் இது ரெண்டுத்துக்குமே நடுவில் 30 to 40 minutes கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல இவங்க இன்னமும் ஸ்க்ரீன் பிளேவை ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். அது ஒன்று மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக பட்டது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 27 வருஷம் கழிச்சு இதை மறுபடியும் பார்க்கும்போதும் நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒர்த் வாட்சான ஒரு மூவி தான் சொல்லணும். அண்ட் நம்ம சேனல்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். தமிழ் டப்பிங்கில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. IMDbல 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு ஒர்த் வாட்சான மூவி தான். அடுத்து உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.